நம்ம வேடசந்தூரில் ஒரு தரமான கறி விருந்து சாப்பிட்றதுக்கும் சைடிஷ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி வந்த ஸ்பாட் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி தாபா. அதாவது ஃபேமிலிக்கும் பேச்சுலருக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு தனியாக பேச்சுலர்ஸ் தனியாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேட் ரூமாக வச்சுருந்தாங்க. நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், பேச்சுலர்ஸ் உள்ளே போய் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, இல்லை பேச்சுலர்ஸாக வந்தாலும் சரி, நீங்கள் வந்து எப்படி சொன்னால் ப்ரைவேட்டாக வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கும் மேலே வந்து லைட் ப்ளஸ் ஃபேன்ஸ் ஃபெசிலிட்டியில் வச்சுருந்தாங்க. என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம்னா போன்லெஸ் சிக்கன், மட்டன் சுக்கா, 2 சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு கொண்டு ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மட்டன் கிரேவி எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சோம் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு சக்கத்தாக இருந்துச்சுங்க. ஸோ இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லணும். கண்டிப்பாக போனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். அது பார்த்தோன்னா ஃப்ரை பண்ணது வந்து வேறு லெவலில் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அடுத்து அந்த போன்லெஸ் சிக்கன் இருக்குது பாருங்கள், அதையும் சாப்பிட்லாம். எடுத்து பார்க்கணும் உள்ளே வந்து இப்படி சொன்ன மாதிரி ஒரு பீஸ் வந்து எலும்பு கிடையாது, எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எடுத்து வாயில் வச்சுன்னு பஞ்சு மாதிரி இருக்குங்க. ஸோ நான் சொல்கிறத விட கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. கண்டிப்பாக அதை போய் ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலே நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு பிரியாணி பிரியராக இருந்தால் கண்டிப்பாக போய் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெய்லாம் ஊற்றி பார்த்தீங்கன்னா பீசஸும் அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் ஒன்று கொடுப்பாங்க. ஐஸ்கிரீம் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வாங்கிக்கலாம். கோனு கப்பெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியாக இருந்துச்சுங்க, நல்லா சாப்பிட்ட ஃபீல் மாதிரி. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேடசந்தூர்லேருந்து கரூர் போகிற பைபாஸில் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து இந்த பஞ்சாபி தாபா இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம்.